ஒண்ணு கடவுளை நம்பணும், இல்ல கட்டின பொண்டாட்டியை நம்பணும். ரெண்டுமே நம்பலனா இப்படிதான் தப்பான ரோட்டுக்கு தான் போக சொல்லும். குட்டிமா, நான் தான் ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, சும்மா அதே சொல்லிட்டு இருக்க. சரி சரி சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. எனக்கு பசிக்கல. எனக்கும் பசிக்கல. உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. சாப்பிடுங்க முதல்ல. இல்ல நீயும் இப்ப சாப்பிடணும். ஒரு தட்டு தான் இருக்கு. ஒரு தட்டுல 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். என் குட்டிமோட சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம். என் குட்டிமா ருசிச்சு சாப்பிடுவாளாம், அதை நான் ரசிச்சு பாப்பேனா. ஓகே? எங்க ஆ காட்டு. ஆ ஆ ச்சே, அதானே பார்த்தேன். புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருந்தா இந்த உலகத்துக்கே பொறுக்காதே. கரண்ட் போய் என்ன அப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி. கேண்டில் வெளிச்சத்துல உன்னோட முகத்தை பார்க்கும்போது எப்பவும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்கு. ச்சே, நிம்மதியும் சந்தோஷமும் இந்த முகத்தில் இருக்குன்றதை இத்தனை நாள் தெரிஞ்சுக்காம போயிட்டா முட்டாள்னு என்னையே திட்டிக்கலாம் போல இருக்கு. என் வேதனையை தீக்க இந்த ஒரு சிரிப்பு போறோம், பசியே எடுக்காது. அப்போ பசிச்சா என்ன பண்ணுவீங்க? இந்த சிரிப்பை அப்படியே கிள்ளி வாயில போட்டுப்பேன். எங்க நீ கொஞ்சம் சாப்பிடு. போதும் போதும், முதல்ல சாப்பிடுங்க. இப்ப நான் ஊட்டி விடுவேனா? எனக்கு வேணாம். சாப்பிடு. ஒரு நம்ம 2 பேரும் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்ல. எப்போ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முன்னேறணும், சம்பாதிக்கணும், பாடுபடணும், அன்பா பழகணும், ஆசையா பேசணும், கோவப்படக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, நல்லது சொன்னா கேட்டுக்கணும், கெட்டதை நினைக்க கூடாது. இப்படி இருந்தா நாம மட்டும் இல்ல, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. சூப்பர் துளசி. முதல்ல நம்ம 2 பேரும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றோம். ஓகே? ஆமா, நம்ம 2 பேரும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண போறோம். ஓகே ஓகே, கண்டிப்பா நம்மளால முடியுங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. நிச்சயமா நம்ம வீட்ல நிரந்தர சந்தோஷம் குடியேறதான் போகுது. ஹலோ, யாரு? சாரு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏய் ஹலோ, சிக்னல் கிடைக்கல, இரு வெளியே வர. இவ எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணிருக்கா? என்கிட்ட சொல்லிட்டல, விடு, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல சீக்கிரமா சென்னைக்கு வந்து சேர வழியை பாரு. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, பாய், டேக் கேர். யாரு? சாருவா? சாரு தான். அவன் ஃப்ரெண்ட் யாரோ சென்னைக்கு வராங்களாம். ஊருக்கு வேற புதுசா. அவரை நான் பாத்துக்கணுமா? அதெல்லாம் வரப்ப பாத்துக்கலாம். வா, நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கேண்டில் வெளிச்சத்துல என் பொண்டாட்டி முகத்தை ரசிக்கலாம்னு நினைச்சா யாருக்குமே பொறுக்காதே. வெளிச்சத்தோட ரொம்ப இம்சியா இருக்குது. ஆனா நான் விட மாட்டேன். நம்ம லைட் ஆஃப் பண்றோம், வெளியில போய் உட்காடுறோம், நிலா வெளிச்சத்துல ஃபீல் பண்ணி சாப்பிடுறோம். ஓகே, வா.